ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு டேயோட விலாக் தான் பார்க்க போகிறீங்க. பொதுவாகவே நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா வேலை 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 அப்படின்ட்டு இருப்பேன். மற்றபடி நம்ம வெளியில் போகிறோம், ஒரு நாளை வந்து நமக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அதுவும் ஒர்க் சம்மந்தமாக தான் போவேன். ஸோ இருந்தாலும் அதையும் வந்து நம்ம ஹாப்பியாக வந்து எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clock மார்னிங் வந்து இப்படி தான் இருக்குது. மார்னிங் கிச்சனில் வந்து சமையல் வேலைகள் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தான் நம்மளோட டெய்லரிங் ரூமை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பேன். காலையில் 7 மணிக்கு இப்போ தான் சூரியன் வந்து உதிச்சு அழகாக வருது. காலையில் என்னோடய சமையல் வேலைகள் பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக இருக்காது இப்போதைக்கு. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் அப்பா, அக்கா, அப்புறம் தம்பி நான் எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்கோம். அதாவது வெளியில் கிளம்ப வேண்டிய அவசரமாக காலையில் காலேஜோ இல்லை வேலைக்கோ போக வேண்டிய சூழ்நிலை இல்லை அப்படின்றதுனால சமையல் வந்து நான் எப்போ எழும்புனோடனே பண்ணிடுவேன். முடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான். இது பார்த்திங்கன்னா மெயின் வாசல் கிடையாது. மெயின் வாசல் வந்து சைடாக தான் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கு அப்புறமா கஸ்டமர் வர்றதுக்கான ரூட் மட்டும்தான். ஸோ அதனால் இதில் லைட்டாக நம்ம தண்ணி மட்டும் வச்சு அலசி விட்டுக்கலாம். மிஷின்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஜாக் மிஷினும் அதோட கட்டிங் டேபிளும் போட்டிருக்கேன். ட்ரைபோர்டு என்ன ட்ரைபோர்டு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ட்ரைபோர்டு தான், ஆங்கிள் ட்ரைபோர்டு. இதை வந்து நான் இந்த மாதிரி ஜன்னலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா டேபிள் இந்த மாதிரி கூட எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு வந்து 1000 ரூபாய் கிட்ட வரும். நான் வாங்கினதுலேயே வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு ட்ரைபோர்டு. அப்புறமா மிஷின்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட மிஷின் எல்லாம் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம டெய்லரிங் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு மிஷின். அதுலேருந்து க்ரியேட் ஆனது தான் இத்தனை மிஷினுமே. ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது பார்த்திங்கன்னா 5 மிஷின்ஸ் கிடக்கும். ஓகேவா? அது போக ஒரு ஜாக் மிஷின், அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர்லாக் மிஷின் ஒன்று வச்சுருக்கிறேன். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மிஷின் வந்து என்கிட்ட இருக்குது. மார்னிங் நம்ம விண்டோவை திறந்து அந்த சன்லைட் வாங்குகிற சுகமே தனி தான். கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம், சன்லைட் நல்லா உள்ளே வரட்டும். அதுக்காக தான் மெயின் அந்த சைடு வந்து ஜன்னல் வச்சுது. இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேன். நம்ம இதை இப்போது டெய்லரிங் கிளாஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நான் எப்போதுமே பார்த்திங்கன்னா காலையிலே அதாவது ஃபுல் டே வந்து சுடிதார் போட்டிருப்பேன். நைட்டு தூங்கும்போது நைட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு மார்னிங் எழும்பி அப்போ தான் நமக்கு வேலைகள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவேன், குளிச்சுட்டு கிளம்பி சுடிதார் போட்டுப்பேன். ஸோ இதுதான் என்னோடய ரொட்டீன். பட் நம்ம வீடியோவில் வந்து அந்த மாதிரி காட்ட முடியாது அப்படின்றதுனால நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறேன். ஆனால் எனக்கு நைட்டி போட்டு ஒர்க் பண்ணுறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது வீட்டு வேலைகள், மற்றபடி ஸ்டிச்சிங் ஒர்க் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு அதனால் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா சுடிதார் வந்து நான் நல்ல ஃபிட்டிங்காக போடுவேன். ஸோ அதனால் அது ரொம்ப எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் க்ளீன் பண்ண வேண்டியது, அதாவது டஸ்ட் பண்ண வேண்டியது, தூக்க வேண்டியது எல்லாமே தூத்துட்டேன். அந்த ஸ்டிக்கை வந்து நம்மளோட மிஷின்ஸுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தான் அதுக்கு கீழெல்லாம் நமக்கு கரெக்டாக போகணும். அதாவது ஒவ்வொரு மிஷினுக்குமே இன்னும் வந்து நம்ம சக்கை கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தோன்னா நமக்கு க்ளீன் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் முடிச்சதுக்கப்புறமா என்ன சக்கை எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத காட்டுறேன் ஒரு நாள். இப்போ எல்லாம் நல்லா தூத்துறதுக்கு அப்புறமா அதை நான் மாப் போட்டுறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து மாப் போடுவேன். நான் வாங்கியிருக்க டைல்ஸ் பார்த்திங்கன்னா சுகர் ஃபினிஷ் டைல்ஸு. ஸோ இது வந்து டெய்லி துடைச்சாலுமே ரொம்ப பளிச்சுன்னுலாம் தெரியல, கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. அதனால் நம்ம டெய்லி துடைக்க வேண்டிய சுச்சுவேஷன். இன்னொன்று டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து துடைச்சிருவேன். கஸ்டமர்ஸ் வருவாங்க, கொஞ்சம் ஆள் நடமாடுற இடம் அப்படிங்கிறதுனால நான் டெய்லி வந்து இதை வந்து துடைச்சிருவேன். டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்லைன் கிளாஸ் 11 o'clock ஓப்பன் ஆகும். அதாவது பிள்ளைங்க வருவாங்க. ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா 10 o'clock வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளெல்லாம் என்னோடய வேலைகளை முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு உட்காந்தாதான் எனக்கு அந்த டேக்கான ஒர்க்கை வந்து அடுத்தடுத்த ஒர்க்கை நான் கண்டினியூவாக வந்து பார்க்க முடியும். 10 o'clock வீட்டு வேலைகள், அப்புறமா இந்த க்ளீன் பண்ணுறது, இந்த வேலைகள், அப்புறமா நான் குளிச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்தாதான் இந்த வேலைகளை என்னால் பார்த்து முடிக்க முடியும். இப்போ 1 year பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து வெயிட் போட்டுட்டேன். அதனால் அதை நம்ம கம்மி பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக சாப்பாட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்றேன். அதாவது ரொம்ப ஓவர் டயட்லாம் நான் இருந்ததில்லை. இது வரைக்கும் மொத்தத்தில் நான் டயட்டே ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ இப்போ தான் நான் இன்றைக்கி 4வது நாளாக வந்து இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதாவது காலையில் லைட்டாக, மதியானம் மட்டும்தான் சாப்பாடு, நைட்டுக்கு வந்து ஏதாவது லைட்டாக. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணுறேன். என்னதான் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணாலும் இந்த வீடியோலேயும் நான்வெஜ் வந்து காமிச்சிருப்பேன்.
பிகாஸ் நம்ம மாசத்துல 1 நாள் அந்த மாரி சாப்பிட்டா தப்பில்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரெகுலரா நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படிங்கும்போது திடீர்னு நம்மளால விட முடியாது. காலையில இந்த மாதிரி கூழ் ரெடி பண்ணி, கூழ் வந்து நம்ம வயிறு ஃபுல்லா வந்து குடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் அதாவது முன்னாடிலாம் எனக்கு கூழ் அப்படின்னாலே பேர கேட்டாலே பிடிக்காது. இப்போ வந்து அத குடிச்சு, குடிச்சு அதிலேயே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டேன். நானே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வீட்ல உள்ள எல்லாருக்குமே இந்த கூழ வந்து ரெடி பண்ணி குடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்டர்நூன் காலையில கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10 டூ 2 மணி முடிஞ்சுது. கையோடவே நான் என்ன பண்ணேன், டெய்லரிங்க்கும், ஆரிங்க்கும் திங்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாசம் ஆகுதுங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ போடாம இருந்தோமா, அந்த 2 மாசம் வந்து என்னால பில்டிங் ஒர்க் எல்லாமே நடந்ததுனால, ஸ்டிச் பண்ண முடியல. வெளியில எங்கேயுமே முடியல. அந்த கடைக்காரங்களே வந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது பக்கத்து கடைக்காரங்கிட்ட வந்து சொல்லி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வரவே இல்ல. என்னாச்சு அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வந்து அந்த ஷாப் பக்கமே போகல. ஒரு 2 மந்த்தா. 2, 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. டிசம்பர்ல போனோம் லாஸ்ட்டா. ஸோ அதுக்கப்புறம் போகவே இல்ல. இப்போ நம்ம நேரா இன்னைக்கு சடனா தான் நான் பிளான் பண்ணேன். முன்னாடி எதுவுமே பிளான் பண்ணல. சரி ஓகே போயிட்டு இன்னைக்கு நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா நெறைய இன்னும் உங்களுக்கு ஒர்க் குடுக்கணும், வீடியோ குடுக்கணும் அப்படின்றதுனால நெறைய இன்ட்ரெஸ்டிங்கா குடுக்கணும். உங்களையும் வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போணும் அப்படின்றதுக்காக நெறைய திங்ஸ் வந்து வாங்க போயிருந்தேன். இப்போ நானும் என்னோட பிரதரும் 2 பேரும் தான் சேர்ந்து தான் போயிட்டுருக்குறோம். எங்க போறோம் அப்டின்னா, தென்காசி போறேன். ஆல்ரெடி இந்த ஷாப் நான் பத்தி சொல்லியிருப்பேன். தென்காசியில விகாஸ் அப்டின்ற ஒரு கடை இருக்குது. பரணி சில்க்ஸ் ஆப்போசிட்ல. நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். அந்த கடை பத்தி. அந்த கடைக்கு தான் நான் எப்போதுமே அங்க தான் போயிட்டு வாங்குவேன். எப்போதுமே மந்த்லி போவேன். ஒரு ₹1000க்கு வாங்கிட்டு வந்துருவேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, 2, 3 மாசம் போனதுனால எந்த வித ஸ்டாக்குமே இல்ல. நம்ம டெய்லரிங் வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு பொருட்கள தான் வச்சிருப்பேன். ஸோ, அதனால இப்ப நம்ம கொஞ்சம் பல்காவே வாங்கிட்டு வரலாம். இப்ப நம்ம தென்காசி ரீச் ஆயாயிடுச்சு. இது வந்து அந்த காசி விஸ்வநாதர் கோவில் தென்காசியில நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, அல்வா. என்னோட பிரதர் வந்து அல்வான்னு பேர் எழுதி வச்சாலே வந்து சாப்பிட்டுருவான். அந்த மாதிரியான ஒரு அல்வா பிரியர். ஒரு அல்வா கடைய வந்து விடுறதில்ல. போன போன அந்த ஸ்பீட்லயே வந்து முதல்ல வாங்குனது அந்த அல்வா கடை தான். அல்வா, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறமா கையோட நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம்னு நெனச்சோம். ஏன்னா நாங்க போனதே பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. இது வந்து தென்காசியில உள்ளவங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம். செல்லப்பா அப்படின்ற ஒரு ஹோட்டல் தான். இங்க வந்து பிரியாணி நான் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன். எனக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஷாப் தான். பழைய ஷாப் தான். ஆ மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. பட் இந்த பிரியாணி டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பிரியாணி, அப்புறம் ப்ரோவுக்கு ஒரு பிரியாணி. இப்ப நீங்க நினைப்பீங்க, டயட் இருந்துட்டு பிரியாணி சாப்பிடுறீங்க அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல. அதாவது நான் நான்வெஜ் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துப்பேன். இப்போ வந்து ஒரேடியா என்னால விட முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அத ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னைக்காவது நம்ம வெளியில போறோம் அப்படின்னா, அத பத்தி சாப்பிடுறது தப்பில்லன்னு நெனைக்கிறேன். பட் நம்ம வீட்ல இருக்கும்போது கண்டிப்பா டயட் அப்படின்றத கடைபிடிப்போம். இது வந்து சிக்கன் கூட்டு. அந்த 2யும் தான் வாங்கி சாப்பிட்டேன். மற்றபடி நெறைய வெரைட்டிலாம் சாப்பிட மாட்டேன். அதாவது கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேஸ்ட்டா சாப்பிடணும்னு நெனைப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். இது வந்து என்னோட பிரதர் வந்து நான் வாங்குறத வீடியோ எடுக்க சொன்னா, என்னோட காலு, கை இந்த மாதிரி தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் நான் வாங்கி வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து நம்ம லேஸ் ஹவுஸ்க்கு போயாச்சு. அ போயிட்டு அங்க வந்து மெட்டீரியல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் மேல அந்த ஷாப்லயே நம்ம ஒவ்வொரு திங்ஸா வந்து வாங்கிட்டு இருந்தோம். இந்த ஷாப் போனாலே நான் பொறுமையா இந்த மாதிரி தான் கீழ உட்காந்து வாங்குறது என் பழக்கம். ஏன்னா, நின்னுட்டு இருந்தோம்னா கால் வலிச்சு போயிரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹெவியாவே வாங்குவேன். இதோட பில் எல்லாம் இப்போ பார்க்கலாம். எவ்வளோக்கு வாங்குறோம் அப்படின்னு. இப்போ ஓவராலா நம்ம வாங்குன திங்ஸ் இவ்வளோ தான். என் முன்னாடி இருக்கிற திங்ஸு, அப்புறம் அந்த சைட்ல இருக்க திங்ஸு. பில் பார்த்தீங்கன்னா, ரூ. 5751 கிட்டத்தட்ட ரூ. 5700 அந்த ரேஞ்சில திங்ஸ் எல்லாம் இருக்குது. இது மெயினா பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் திங்ஸ் வந்து கொஞ்சம் நெறைய வாங்குனேன். ஏன்னா, ஆரி ஒர்க் வந்து நெறைய அப்லோட் பண்ணணும் உங்களுக்காக. நம்ம ஆரி கிளாஸ்க்குன்னு நெறைய வீடியோஸ் எதுவுமே வந்து போட்டதில்ல. அதனால ஆரி கிளாஸஸுமே பார்த்தீங்கன்னா, நெறைய குடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்ல தான் ஆரி மெட்டீரியல் தான் இந்த தடவ நெறைய வாங்குனேன். அடுத்தது நம்ம அத முடிச்சதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். டயர்ட் மீன்ஸ் ரொம்ப தாகம் எடுத்துருச்சு. அப்படியே வந்து ஒரு ஃபலூடா ஆளுக்கு ஒரு ஃபலூடா வந்து குடிச்சோம். காஸ்ட் வைஸ் வந்து ஃபலூடா வந்து ஜாஸ்தி தான். ஒரு ஒண்ணு பார்த்தீங்கன்னா 130 வரும் எங்க ஏரியாவுல. பட் இது ரேட் வந்து அதிகமா இருந்தாலும் இத நான் காசு குடுத்து வாங்குவேன். பிகாஸ் இதுல வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஐஸ்கிரீம்ஸ் அப்புறமா நெறைய
ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த டேஸ்ட் வைஸ் ரொம்ப பிடிக்கும். இது ஒண்ணு சாப்பிட்டாலே வந்து அந்த ஈவினிங் டைமில பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படியே ஃபுல்ஃபில் ஆயிரும். அந்த லெவலுக்கு இருக்கும். அதனால இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு புடிச்சதுல காசு செலவழிக்கிறத பத்தி நமக்கு தப்பு கிடையாது. இன்னொன்னு அம் நான் ரொம்ப செலவா, கஞ்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வீட்ல இருக்கிற அன்னைக்கு கஞ்சம் தான். மற்றபடி வெளியில போறேன் அப்படின்னா, நம்ம வந்து டெய்லி செலவு பண்ண போறதில்ல. அ என்னைக்காவது ஒரு நாள் தான் போறோம். ஸோ அன்னையோட டே வந்து நம்ம திருப்தியா நமக்கு என்னலாம் பிடிக்கும், நமக்கான விஷயங்கள் என்னமோ அத மட்டும் நான் வந்து பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து எனக்கு புடிச்ச விஷயங்கள நான் வந்து அந்த டே வந்து பண்ணுவேன். என்னோட ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தென்காசி தான். கண்டிப்பா மந்த்லி ஒன் டைம் போகணுன்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அதாவது அ எனக்கு புடிச்ச மாதிரியான அந்த விஷயங்கள். அதாவது ஆரி ஒர்க் திங்ஸு மெட்டீரியல்லாம் வாங்கி, அத வந்து நம்ம கரெக்ட்டா நம்ம அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான விஷயம். ஸோ அதனால அந்த மெட்டீரியல்லாம் வாங்க போம்போது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கும். இப்ப அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர வழியில பாவூர் சத்திரம், திருநெல்வேலி தென்காசில உள்ளவங்களுக்கு தெரியும். பாவூர் சத்திரத்தில பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் வந்து அதாவது கிளாத் மெட்டீரியல் வாங்குறதுக்கு அ மறந்துட்டேன் தென்காசியில. ஸோ பாவூர் சத்திரத்தில எடுத்தோம். இதுக்கு கிஃப்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மக்கு குடுத்தாங்க. நம்ம கூட ஒரு ஆள் கூட்டிட்டு வரதே இந்த மாதிரி லக்கேஜ் சுமக்க தான் நெனைக்கேன். ஸோ இங்கேயும் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். என்னென்ன அப்படின்றத சொல்றேன். அதுக்கப்புறமா வர வழியில அப்படியே மறுபடியும் வண்டிக்கு ஆயில் மாத்திட்டு செக் பண்ணிட்டு, இப்போ போயிட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டோட கோழி பண்ணைக்கு போயிட்டுருக்கோம். இங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்கள கூப்பிடுறதுக்கு தான். அக்காவுக்கு வந்து 2வது பேபி பிறந்திருக்கு அப்படின்றதுனால நம்ம வீட்ல தான் இருக்காங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இப்போ தென்காசி போயிட்டு, பாவூர் சத்திரம் போயிட்டு, பாவூர் சத்திரத்துலேருந்து ஆலங்குளம் பக்கத்தில இருக்கக்கூடிய அக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் போறோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன் பாருங்க. ட்ரெஸ் எடுத்தேன்னு சொன்னேன்ல, அது வந்து இதுதான். ஒரு 5 பார்த்தீங்கன்னா கலர்ல 5 கலர்ல பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் பீட் எடுத்திருக்கேன். அத ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சாரி. இது என்னன்னா, ரிலேஷன்ல ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சாரி. இது பார்த்தீங்கன்னா, ரேட் வந்து கம்மி தான். ரூ. 630 தான். ஆனா, நமக்கு பட்டு சாரி லுக்ல இருந்துச்சு. கிளாத்துமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சரசரன்லாம் இல்ல. கெட்னா நல்லா ப்ளீட்டெல்லாம் அழகா இருக்கும்ல, அந்த மாதிரியான சாரி தான். கலரும் எனக்கு புடிச்சிருந்துச்சு. ஸோ, அதனால இந்த சாரி எடுத்திருந்தேன். வீடியோவோட நேர்ல பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ரூ. 630 ஒர்த்து தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து சுடிதார்ஸ் தான் எடுத்து குடுப்பாங்க. சுடிதார விட சுடிதார் நம்ம நார்மலா எடுத்தோம்னா ஒரு 500க்கு எடுப்போம் அப்டின்னா, ஸோ இதுலேருந்து ஒரு ₹100 எக்ஸ்ட்ரா வந்தாலும் நம்ம ஒரு சாரியா எடுத்து குடுத்துட்டோம்னா, அவங்களுக்கு ஃப்யூச்சர்ல கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்றதுக்காக அந்த சாரி ஒண்ணு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா ப்ளவுஸ் பீட் எடுத்திருந்தேன்ல, இது வந்து ஆரி ஒர்க் போட்டு காமிக்கிறதுக்காக தான். இது நம்ம பிரைடல் ஒர்க்கா வந்து ஹெவியா போட்டு காமிப்போம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன் செலக்ட் பண்ணி சிம்பிள், கிராண்ட் இந்த மாதிரி வரும். இது எல்லாமே மெயினா எனக்காக தான். நான் இத வந்து ஸ்டிச் பண்ண போறதில்ல. எல்லாமே போட்டு போட்டு வைக்க போறேன். என்னோட மேரேஜ் டைம்ல தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே வந்து போட்டு போட்டு வைக்கலாம். ஸ்பெஷலா எனக்காக எடுத்தது எல்லாத்துலயுமே ஒவ்வொரு மீட்டர் வந்து எடுத்திருக்கிறேன். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட சாரீஸ்க்கு மேட்சிங் ஆகுற மாதிரி, அப்படி இல்லன்னா நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுற மாதிரி, இந்த மாதிரி வந்து ஒரு 5 கலர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ப்ளவுஸு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். மற்றபடி சாரீஸ்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சது இருக்கு. ப்ளவுஸ் எதுவுமே வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன். அப்படியே தான் இருக்கும். இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து மெட்டீரியலோட அந்த பேக்கேஜு. இந்த பாக்ஸ் இது மட்டும் ஒரு பாக்ஸில அப்படியே போட்டு குடுத்தாங்க. இது நம்ம என்னென்ன வாங்குனோம் அப்படின்னு டீப்பா நான் இன்னொரு தனி வீடியோல நான் சொல்றேன். நம்ம இத எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறோம், இது எல்லாமே நான் சொல்றேன். ஆ இதோட ரேட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு எவ்வளோ வந்திருக்குது, இது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோ குடுத்தேன்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது மாதிரி பீட்ஸ் எல்லாம் வாங்கும்பொழுது சில பேர் கடுத்துருது அப்படிம்பீங்க. அது மாதிரி லேஸ் வாங்கும்போது அதில என்ன டிப்ஸ் இந்த மாதிரி இதுக்குமே வந்து திங்ஸ் வாங்குறதுக்குமே நெறைய டிப்ஸ் இருக்கு. அது எல்லாமே செப்பரேட்டா ஒரு வீடியோ குடுக்குறேன். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அ இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் கொஞ்சம் நெறைய வாங்குனேன். ஏன்னா நம்ம ஆரி ப்ளவுஸுக்கு மேட்சிங்கா நமக்கு கண்டிப்பா குந்தன் ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி பேக்கெட்ஸ்ல இருக்கக்கூடியது வாங்குனேன். ரொம்பவும் அதிகமா வாங்கி வச்சாலும் அதெல்லாம் வீணா போயிரும். அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு பாக்கெட்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50 பீசஸ் வர மாதிரி வாங்கியிருந்தேன். அ அதாவது இத வாங்கி இத ஆர்கனைஸ் பண்ற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாரீக்கு அதாவது இந்த ப்ளவுஸ் வாங்குனோம்ல, ஸோ அதுக்கு மேட்சா தான் இருந்துச்சு. நான் வந்து குந்தன் ஸ்டோன் வாங்கிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த ப்ளவுஸ்லாம் வந்து வாங்குனேன். அ ஓரளவு நல்லாவே எல்லாமே மேட்சா தான் இருந்துச்சு.
இதெல்லாம் வச்சு நம்ம ப்ளவுஸ் ஒர்க் வந்து கண்டிப்பாக ஹெவியாக வந்து பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒர்க் பண்ணுறது எப்படி இது எல்லாமே காமிக்கிறேன். இந்த க்ரீன் கலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலர் ப்ளவுஸ் ஒன்று எடுத்தோம்ல அதுதான். அவ்வளோதாங்க, என்னோட ஹாப்பியான டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய் பாய்.